நம்ம இன்றைக்கி 5 months பேபிக்கு பேபி ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த ஹைட் எப்படி மெஷர் பண்ணுங்கிறத ஸ்க்ரீனில் வந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுபோல் மெஷர் பண்ணி இப்போ நான் ஹைட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சீம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். வித் வந்து நம்மளோட விருப்பம். இப்போ வந்து இது வந்து 2 லேயர்ஸில் எடுக்கிறோம், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. அண்ட் வந்து இந்த மாதிரியான பாட்டம் பார்ட் வந்து இந்த மாதிரி ப்ளீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ பாடிஸோட இது பார்க்கலாம். பாடிஸ் வந்து சீம் எலமெண்ட்ஸோட 7 inch எடுத்திருக்கேன். அதோட வித்து பார்த்திங்கன்னா 6.5 வந்து நம்ம எடுத்திருக்கேன். ஃபினிஷிங் வந்து 5.5 5 அந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு பட்டன் வர மாதிரி இருக்கும். ஷோல்டர் வந்து 4 inch, அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் 4 inch வந்து எடுத்துக்கலாம். நெக்கோட கழுத்தோட அகலம் 1.5 inch எடுத்திருக்கேன். இப்போ பேக்கில் வந்து நம்ம கம்மியாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து அகலமாக இது பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு 3/4 inch மார்க் பண்ணி கீழேருந்து மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வளைவு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 2.5 inch எடுத்துக்கலாம். பேக் நெக்குக்கு வந்து ஒரு 3-4 inch வந்து எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக் பார்ட்டை வந்து நம்ம வந்து பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், பாடிஸ் பார்ட் முடிஞ்சது. இப்போ வந்து பட்டன் வச்சு தைக்கிறதுக்காக வந்து நான் ஸ்ட்ரிப் வந்து 3 inch ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதோட ஆம்கோலில் அந்த கர்வெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸ்லிட் வேணும். அதுக்காக நான் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1.25 inch அளவில் வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டில் இல்லை, ரேண்டமாக வந்து நம்ம ஒரு அளவில் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து மடக்கி அடிக்கும்போது நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.25 inch எடுத்திங்கனாலே மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கும். 1/4 inch அடிக்கும்போது 1/2 inch வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் லைனிங் வந்து சேம் இதை வச்சு அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து லைனிங் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது வந்து பேக்கில் அடிக்கிறதுக்கு, இது வந்து அந்த பெல்ட் பீஸு, பட்டி பீஸு. அதே போல் லைனிங்கில் வந்து ஒரு 1.5 inch கம்மியாக எடுத்திருக்கிறேன். ஹைட் வந்து 1.5 inch கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ பேக் பார்ட்டு, ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் வந்து பட்டன் வைக்கணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து நார்மலாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், பட்டி வச்சு அடிச்சிடுறேன். செகண்ட் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பட்டன் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதுக்காக வந்து இந்த கேன்வாஸ் வச்சு அடிக்கிறேன். சேம் அந்த பழைய இது போலயே மடக்கி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டன்ஸ் வரும். இதை பட்டன் வைக்கிறது. இப்போ வந்து நான் பட்டன் வச்சுட்டேன். நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெக் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 பட்டன்ஸ் வந்து வரும். இப்போ ஸ்கர்ட் பார்ட் எடுத்துக்கலாம். பேஸ்டிங் ஸ்டிச் வந்து போடணும். பேஸ்டிங் ஸ்டிச்சுன்றது வந்து டென்ஷனை வந்து அதிகப்படுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஒன் சைட் ஆஃப் கார்னர், இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன் சைட் ஆஃப் கார்னர்ஸில் வந்து ஒரு ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். பேக்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பனை, பட்டன் இருக்கிற ஓப்பனை வந்து பின் பண்ணிவிட்டு அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை வந்து கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அடிக்கணும். அட் தி எண்டில் வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து லைனிங் ஜாயின் பண்ண போகிறேன். லைனிங்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நான் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் ப்ளீட்ஸ் வச்சு அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ வந்து ஆம்கோல் சைட்ஸ் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சேம் அதே ஸ்ட்ரிப்பை வச்சு உள்ளுக்குள்ளே வந்து அடித்து திருப்ப போகிறோம். திருப்பி அடித்தாச்சு, இதையும் அது மாதிரி அடித்தாச்சு. இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது 2 பக்கமே ஜாயின் பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ராக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழேயும் மடித்து அடிச்சிடலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் வந்து 5 மந்த்ஸ் பேபிக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்